வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீரா. இன்று நாம் பார்க்க போகும் இடம் பிச்சாவரம். இது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பிச்சாவரத்தின் அழகிய சதுப்பு நிலக்காடுகளின் காட்சி, அடர்ந்த இலைகளின் வழியாக சூரிய ஒளி ஊடுருவி நீர் மின்னுகிறது. உங்களை பிச்சாவரத்திற்கு வரவேற்கிறோம். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகளில் ஒன்று, தமிழ்நாட்டின் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள ஒரு மறைந்திருக்கும் ரத்தினம். அதன் சிக்கலான நீர்வழிகள், தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் அமைதியான அழகால் நீங்கள் மயங்க தயாராகுங்கள். உங்கள் பயணம் பிச்சாவரம் கிராமத்தில் உள்ள படகுத்துறையில் தொடங்குகிறது. இங்கு கால்வாய்களின் சிக்கலான வலையமைப்பை ஆராய்வதற்கு துடுப்பு படகுகள் முதல் மோட்டார் படகுகள் வரை பல்வேறு படகு விருப்பங்களை காணலாம். சரியான படகை தேர்ந்தெடுப்பது உங்கள் விருப்பம் மற்றும் நேரத்தை பொறுத்தது. துடுப்பு படகுகள் நெருக்கமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த அனுபவத்தை வழங்குகின்றன. குறுகிய பாதைகளில் செல்ல உங்களை அனுமதிக்கின்றன. அதே நேரத்தில் மோட்டார் படகுகள் அதிக தூரம் பயணிக்கின்றன, குறைந்த நேரம் உள்ளவர்களுக்கு ஏற்றது. நீங்கள் சதுப்பு நிலக்காடுகளுக்குள் செல்லும் போது இயற்கை அதிசயங்களின் உலகில் மூழ்கி விடுவீர்கள். சதுப்பு நில மரங்களின் சிக்கலான வேர் அமைப்புகள் ஒரு தனித்துவமான வாழ்விடத்தை உருவாக்குகின்றன. பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு தங்குமிடம் மற்றும் இனப்பெருக்க மைதானங்களை வழங்குகின்றன. பிச்சாவரத்தை வீடாக அழைக்கும் துடிப்பான பறவை வாழ்க்கைக்கு உங்கள் கண்களை திறந்து வையுங்கள். மீன் கொத்திகள் மீன்களை பிடிக்க விரைந்து செல்வதையும், நாரைகள் பொறுமையாக தங்கள் இரையை எதிர்பார்த்து காத்திருப்பதையும், கொக்குகள் அழகாக ஆழமற்ற நீரில் நடப்பதையும் நீங்கள் காணலாம். சேற்று நிலங்கள், சேற்று மீன்கள் முதல் பிடில்லர் நண்டுகள் வரை உயிரினங்களால் அடர்ந்த கூரை வழியாக ஒளி மற்றும் நிழலின் விளையாட்டு ஒரு மாயாஜால சூழ்நிலையை உருவாக்குகிறது. படகில் தண்ணீர் மெதுவாக அடிப்பதாலும் பறவைகளின் ஒலிகளாலும் மட்டுமே அமைதி உடைக்கப்படுகிறது. உள்ளூர் வழிகாட்டியை பணியமர்த்துவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் அமைப்பு, பல்வேறு வகையான சதுப்பு நில மரங்கள் மற்றும் வனவிலங்குகளை பார்ப்பதற்கு சிறந்த இடங்கள் பற்றிய விலைமதிப்பற்ற அறிவை அவர்கள் கொண்டுள்ளனர். இவை அவிக்சென்னியா மரினா இங்கு ஆதிக்கம் செலுத்தும் சதுப்பு நில இனங்களில் ஒன்றாகும். அவற்றின் சுவாச வேர்கள் அல்லது சுவாச வேர்களை கவனியுங்கள். அவை உப்பு சூழலில் வாழ உதவுகின்றன. சிரேனிய பிச்சாவரம் அருமையான ஒளிப்பட வாய்ப்புகளை வழங்குகிறது. சதுப்பு நிலக்காடுகளின் அழகு, வனவிலங்குகள் மற்றும் அமைதியான நிலப்பரப்புகளை படம் பிடிக்கவும். ஒரு அழகிய இடமாக மட்டுமல்லாமல் பிச்சாவரம் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பாகும். இது கடற்கரையை அரிப்பிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் கடல் வாழ்விற்கு ஒரு நாற்றங்காலாக செயல்படுகிறது. இது இயற்கையுடன் இணைவதற்கும் அதன் மென்மையான சமநிலையை பாராட்டுவதற்கும் ஒரு இடமாகும். உங்கள் படகுத்துறைக்கு திரும்பும் போது நீங்கள் பிரமிப்பு மற்றும் ஆச்சரிய உணர்வுடன் வெளியேறுவீர்கள். பிச்சாவரம் உண்மையிலேயே தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் புறப்படுவதற்கு முன் நினைவுப் பொருட்களை வாங்குவதன் மூலமோ அல்லது உள்ளூர் சிற்றுண்டிகளை அனுபவிப்பதன் மூலமோ உள்ளூர் சமூகத்திற்கு ஆதரவளிக்க கருதுங்கள். பிச்சாவரத்தை பார்வையிட சிறந்த நேரம் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை. மழைக்காலத்தை தவிர்ப்பது நல்லது. படகு நேரங்கள் பொதுவாக காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. படகு டிக்கெட் விலைகள் படகின் வகை மற்றும் கால அளவை பொறுத்து மாறுபடும். பயண உதவி குறிப்பு, சன்ஸ்கிரீன், தொப்பிகள் மற்றும் பூச்சி விரட்டியை எடுத்துச் செல்லுங்கள். எப்படி அடைவது? பிச்சாவரம் சிதம்பரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சாலை வழியாக அணுகலாம். பிச்சாவரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த மயக்கும் சதுப்பு நிலக்காட்டின் மந்திரத்தை கண்டுபிடித்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்குங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோவை பார்ப்பதற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.